अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா गुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वंदे राजानं कुलशेखरम् குலசேகரர் முகுந்தனான எம்பெருமானை துதித்து அருளிச் செய்த ஸ்தோத்திரம்தான் முகுந்த மாலை என்று வழங்கப்பெறுகிறது என்று பார்த்து வருகிறோம். எம்பெருமானை பலவாறாக துதிக்கிறார், தம்முடைய குறைகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறார், எம்பெருமானுடைய மேன்மையையும் தெரிவிக்கிறார் என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அதில் அவ்வப்பொழுது அந்த எம்பெருமானையே தாம் எப்பொழுது நினைத்திருப்பதாக அதையும் தெரிவிக்கிறார். 35வது ஸ்லோகம், அதில் என்ன தெரிவிக்கிறார்? எப்பொழுதும் தனக்கு நாராயணன்தான் என்று ஒரே சப்தத்தையே மறுபடியும் மறுபடியும் சொல்லி மிக அழகாக இந்த ஸ்லோகத்தை அமைத்துள்ளார். நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம். என்ன சொல்லுகிறார்? நாராயண பாத பங்கஜம் நமாமி சதா நமாமி. சதா என்கிற சொல் அது 2வது வரியில் 2வது பாதத்திலே இருக்கிறது என்றாலும் கூட அதை எல்லா இடத்திலும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சதா நாராயண பாத பங்கஜம் நமாமி, எப்பொழுதும் நான் நாராயணனுடைய திருவடி தாமரைகளையே வணங்குகிறேன். கரோமி நாராயண பூஜனம் சதா, எப்பொழுதும் நான் நாராயணனுடைய பூஜையைத்தான் செய்கிறேன். வதாமி நாராயண நாம நிர்மலம், அதாவது மிகவும் உயர்ந்ததான நிர்மலம் தோஷமற்றதான நாராயண நாமத்தையே சதா வதாமி, எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம், எப்பொழுதும் நாராயணனாகிற தத்துவத்தையே, தத்துவம் அவ்யயம் தத்துவம் என்னாலும் அழியாத தத்துவம், அது உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியவனான உயர்ந்த தத்துவமான அந்த நாராயணனையே எப்பொழுதும் நினைத்திருக்கிறேன். ஸ்லோகத்தில் இவ்வளவுதான் சொல்லுகிறார். நாராயணனையே எப்பொழுதும் வணங்குகிறேன், நாராயணனுடைய பூஜையே எப்பொழுதும் செய்கிறேன், நாராயணனையே எப்பொழுதும் வாயாலே சொல்லுகிறேன், நாராயணனையே எப்பொழுதும் நெஞ்சாலே நினைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் அப்படியே இருங்கள் என்று, நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நாராயணனை வணங்குங்கள், நாராயணனை பூஜை செய்யுங்கள், எப்பொழுதும் எப்பொழுதும் நாராயணனை நீங்கள் சொல்லுங்கள், நாராயணனையே நினையுங்கள் என்று நமக்கும் அதை உபதேசிப்பது போல இந்த ஸ்லோகத்தில் மிகவும் எளிமையாக தெரிவித்து விட்டார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 2 ஸ்லோகங்கள், 2 ஸ்லோகங்களிலேயும் பகவானுடைய திருநாமங்களை மட்டும்தான் சொல்லுகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே தான், அதாவது இப்பொழுது 36வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கிறோம். இதில் பகவானுடைய திருநாமங்களை மட்டும் சொல்லுகிறார். அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் தான் அந்த திருநாமங்களையே நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது போல அந்த விஷயத்தை சொல்லுகிறார். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணே ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைட்டபாரே ஸ்ரீராம பத்மாக்ஷ ஹரே முராரே. இதில் வினை சொல் எதுவும் இல்லை. அந்த ஸ்லோகத்தில்
வெறும் பகவானுடைய திருநாமங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஸ்லோகங்களையே திருநாமங்களையே எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்பது அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. முதலே இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்ரீநாதா. ஸ்ரீநாதா என்னால் ஸ்ரீயான பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுக்கு நாதனே. நாராயணா. நாரங்களுக்கெல்லாம் அயனமாய், நாரங்களை தனக்கு அயனமாய் கொண்டிருப்பவன். தான் நாரங்கள் அனைத்திற்கும் தான் இருப்பிடமாயிருக்கிறான். நாரங்கள் அனைத்திற்கும் தான் இருப்பிடமாயிருக்கு. நாரங்கள் அனைத்தையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். தானவற்றிற்கு இருப்பிடமாயும் இருக்க அனைத்துலகம் தன்னுள் நிற்க நெறிமையால் தானும் அவற்றுள் நிற்கும் பிரான் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. அதற்கு மேலே வாசுதேவா. பல அர்த்தங்கள். இதற்கு முன்னாலே நாம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அனுபவித்தோம். அதில் இந்த திருநாமங்களெல்லாம் கூட இருக்கிறது. அர்த்தங்களை எல்லாம் பார்த்திருப்போம். வாசுதேவா என்பதற்கு என்ன அர்த்தம்? வசுதேவனுடைய பிள்ளை என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அல்லது வசதீதி வாசுகு, எல்லா இடத்திலும் தான் வசிக்கிறான், எல்லா வஸ்துக்களும் தன்னிடத்திலே வசிக்கும்படி இருக்கிறான் என்று நாராயண சப்தத்திற்கு சொன்ன அதே அர்த்தத்தை இந்த வாசுதேவ சப்தத்திற்கும் சொல்லலாம். அப்படிப்பட்டவன் வாசுதேவா. ஸ்ரீகிருஷ்ணா. வாசுதேவன் என்னாலே ஆர்? அவன் கண்ணன் தானே. கிருஷ்ணா என்கிற சப்தத்திற்கு கூட பல அர்த்தங்கள் உண்டு. கிரசதி, நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறான், உலகத்தை எல்லாம் படைக்கிறான் என்று பல அர்த்தங்கள் உண்டு ஸ்ரீகிருஷ்ண சப்தத்திற்கு. பக்த பிரிய, பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவன். அடியவர்களாலே பக்த பிரியா என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். பக்தர்களுடைய பிரீத்தியை தன்னிடத்திலே உடையவன், பக்தர்களிடத்திலே தன்னுடைய பிரீத்தியை உடையவன். அதாவது பக்தர்கள் இவனிடத்திலே பிரீத்தியோடு இருக்கிறார்கள், இவன் பக்தர்களிடத்திலே பிரீத்தியோடு இருக்கிறான். பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா என்று கீதையிலே அந்த அர்த்தத்தை தெரிவித்தான். அடியவர்களிடத்திலே மிகவும் பிரீத்தி உடையவனே. சக்கரபாணி, அந்த பிரீத்தியின் காரணமாக எப்பொழுதும் சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான். அடியவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உடனே நீக்க வேண்டுமே, அதற்காக சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கிறான். ஸ்ரீ பத்மநாபா, தன்னுடைய உந்தியிலே அழகான தாமரையை உடையவன். அதான் ஸ்ரீ பத்மநாபா. அச்சுத, அடியவர்களை கைவிடாதவன், ஒருபொழுதும் அடியவர்களை நழுவ விடாதவன். அச்சுத. கைட்டபாரே, கைட்டபன் என்கிற ஒரு விரோதி, அதாவது ஒரு அசுரன், அவனை அழித்தவன். ஸ்ரீராமா, இதுவரைக்கும் ராமநாமன் சொல்லப்படவில்லை. குலசேகர ஆழ்வார் என்று நாம் கொண்டோமானால் குலசேகர ஆழ்வார் மிகவும் ராமநாமத்திலே தான் மிகவும் ஈடுபட்டு கிடந்தார். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் முழுவதும் கிருஷ்ணனை பற்றி சொல்லுவதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால்தான் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், இதை குலசேகர ஆழ்வார் அருளி செய்திருக்க மாட்டார், அவர் மிகவும் ராமாவதாரத்திலே ஈடுபட்டவர். இதில் கிருஷ்ணநாமத்தை தான் மிகவும் முக்கியமாக வைத்து என்ன சொன்னார், கிருஷ்ணோ ரக்ஷதுனஹா கிருஷ்ணம் நமஸ்யாம்யகம் என்றெல்லாம் கண்ணனுடைய திருநாமத்தை வைத்து அவர் சொல்லியிருக்கிறபடியினாலே இது குலசேகரர் என்ற ஒரு அரசராலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கலாம் என்று கூட சொல்லுகிறார்கள் என்று நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். மீண்டும் ஒரு முறை சொல்ல போகிறேன். அவன் சொன்ன ஸ்ரீராமா, இந்த ஸ்லோகத்திலே தான் ராமா என்று அவனை சொல்லுகிறார். ராமச்சரித்திரம் கூட இதுவரை எந்த நிகழ்ச்சியும் சொல்லப்படவில்லை. அதுக்கு மேலே பத்மாக்ஷா. பத்மாக்ஷா என்னால் நான் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே. ஹரே முராரே, ஹரியே முராரே, முரன் என்கிற அசுரனை அழித்தவனே. ஆக இதில் ஸ்ரீநாத, நாராயண, வாசுதேவ, கிருஷ்ண, பக்தப்பிரிய, சக்கரபாணே, பத்மநாப, அச்சுத, கைட்டுபாரே, ஸ்ரீராம, பத்மாக்ஷ, ஹரே முராரே என்று திருநாமங்கள் மட்டுமே சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் சில திருநாமங்களை சொல்லி, இப்படிப்பட்ட திருநாமங்களை சொல்லாமல் இந்த உலகத்தோர்கள் மறந்திருக்கிறார்களே என்ற வருத்தத்தை வெளியிடுகிறார். அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி வக்தும் சமர்த்தோபி ந வக்தி கஷ்டித் அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம். அனந்த கீழ்த்திருநாம ஸ்லோகத்தோடு சேர்த்து நினைக்க வேண்டும். அனந்த, அனந்த என்னால் என்ன, எந்த அளவும் இல்லாதவன், அளவீடும் இல்லாதவன், முடிவில்லாதவன். வைகுண்டனா, வைகுண்டா என்னால் வைகுண்டம் என்கிற அந்த இருப்பிடத்தை தனக்கு உடையவனாக இருப்பவன், வைகுண்ட லோகத்திற்கு தலைவன்.
முகுந்தா. முகுந்தா என்னாலன்னா முக்தியை தருபவன். இந்த ஸ்தோத்திரமே முகுந்த மாலை அல்லவா, அதனால் மறுபடியும் முகுந்தா என்ற சப்தத்தாலே சொல்லுகிறார். அந்த முகுந்தன் என்னால் யார்? கிருஷ்ண. கிருஷ்ணன் அவன்தான் கண்ணபிரான். இன்னும் அவனை சொல்றார் கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்தன் என்று அவனுக்கு திருநாமம், தாமோதரன் என்று அவனுக்கு திருநாமம். கோவிந்தன் என்னாலன்னா காம் விந்ததி, பசுக்களை அடைந்திருப்பவன், பசுக்களை மேய்ப்பவன். கோவிந்தன் என்பதற்கு அது ஒரு பொருளாக சொல்லலாம். பல பொருள்கள் உண்டு கோ என்கிற சப்தத்திற்கு. முக்கியமாக கிருஷ்ணாவதாரத்தை சொன்னால் கிருஷ்ண கோவிந்த என்னாலன்னா கிருஷ்ணாவதாரத்திலே அந்த பசுக்களை அடைந்தவன். அதற்கு மேலே தாமோதர, அந்த கிருஷ்ணாவதாரத்தாலே அவதாரத்திலே யசோதையாலே உரலிலே கட்டப்பட்டு கிடந்தான் அல்லவா, அப்பொழுது அந்த தாமன் கயிற்றினுடைய அடையாளமானது அவனுடைய வயிற்றிலே பதிந்து விட்டதான். அதனால் தாமா உதரே எஸ்ய சகா தாமோதரா என்று கயிற்றினுடைய அடையாளத்தை வயிற்றிலே உடையவன் என்பதுதான் தாமோதரன் என்கிற திருநாமத்தினுடைய பொருள். அது அடியவர்களுக்கு வசப்பட்டவன் என்று காட்டுகிறது, எளியவன் என்று சொல்லுகிறது. மாதவ, மாயாகா தவஹா, மா என்றால் பெரிய பிராட்டியார், அவளுக்கு மணவாளன் என்று இதெல்லாம் சின்ன சின்ன திருநாமங்கள். ஒரு திருநாமத்தையும் சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரமா? அனந்த, வைகுண்ட, முகுந்த, ஒரு மூச்சை எடுத்துண்டு நன்னா சுலபமாக சொல்லலாம். ஆனால் இந்த உலகம் சொல்ல மாட்டேன் என்கிறது. பக்தும் சமர்த்தோபி ந பக்தி கஷ்டித்து. எல்லாரும் சொல்கிறதுக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் ந பக்தி கஷ்டித்து, ஒருத்தருமே சொல்ல மாட்டேன் என்கிறார்களே. குலசேகரர் வருத்தப்படுகிறார். பக்தும் சமர்த்தோபி, சாமர்த்தியம் இருக்கிறது, சொல்லுவதற்கு சக்தி இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகள் சொல்லுகிறோம், வீணான வார்த்தைகள். இந்த அனந்த வைகுண்ட தாமோதர மாதவ இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஏன் வாக்கு வரமாட்டேன்றது தெரியல. சொல்கிறார் ந கச்சித்து பக்தி, ஒருத்தரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம், இந்த ஜனங்களுக்கு வியசனம், இந்த உலகத் துன்பங்களில் தான் ஈடுபாடு அதிகமாக இருக்குது, அதில் தான் போய் விழுகிறார்கள். அஹோ ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி போய் எல்லாரும் போய் தீமையிலே விழுகிறார்களே, எல்லாரும் நல்ல வழிக்கு வரமாட்டேன் என்கிறார்களே. பொய்கையாழ்வார் சொன்னார், நான் வாயில் உண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கு முறையுண்டே, மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே. நாராயணா என்கிற திருநாமம் இருக்கிறதே, அதை வாயில் சொல்கிறதுக்கு சக்தியும் இருக்கிறதே, இடைவிடாமல் சொல்லலாமே, அதை சொன்னால் உயர்ந்த பலன் கிடைக்குமே, மோட்சம் கிடைக்குமே. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாரும் எதற்காக நரகத்திற்கு செல்வதற்கு வரிசையில் நிற்கிறார்கள். கேட்கிறார் ஆழ்வார், என் ஒருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். சுலபமான வழி இருக்கிற பொழுது அதை விட்டுவிட்டு எல்லாரும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு நரகத்திற்கு போய் ஒழுங்கு வரிசையிலே நிற்கிறார்களே, இது என்ன துன்பம், இது என்ன துன்பம் என்று வருத்தப்படுகிறார் பொய்கையாழ்வார். அதே போன்ற கருத்து தான் இங்கேயும். இவர் என்ன சொல்லுகிறார், எல்லாரும் இந்த திருநாமங்களை சொல்லுவதற்கு பக்தும் சமர்த்தோபி, கீழ் ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து பாருங்கள். நபக்தி கஷ்டித்து, ஒருத்தரும் சொல்லுவதில்லை. என்ன காரணம்? அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம். ஐயோ ஜனானாம் வியசன அபிமுக்கியம், இந்த துன்பத்தில் தான் இவர்களுக்கெல்லாம் ஈடுபாடு. துன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள், ஏதோ படக்காட்சி என்று ஒரு இடத்துல காட்டினானால் அதில் போய் எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறார்கள். அங்கே வரிசையில் நின்று அதை பார்த்து என்ன தெரிந்து கொள்ள போகிறார்கள்? இன்னும் மனது கெட்டுவிட போகிறது. அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுகிறோம், அங்கே போய் வரிசையில் நிற்கிறோம். ஆனால் ஒரு கோவிலுக்கு போனால் வரிசையில் நிற்பது என்னால் அவனவனுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. ஏன் இன்னும் நகரவில்லை, ஏன் இன்னும் நகரவில்லை என்று இங்கே கேட்கிறோம். அதெல்லாம் மனிதர்களுடைய இயல்பு. அதையெல்லாம் தெரிந்து கொண்டவர் போல குலசேகரர் இங்கே சொல்லுகிறார், இந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லுவதற்கு இவர்களுக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் ஒருத்தரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். எல்லாரும் நரகத்திற்கு செல்வதற்குத்தான் இப்படி எல்லாரும் வரிசையில் நிற்கிறார்கள். இது என்ன கொடுமை என்று வருத்தப்படுகிறார் குலசேகரர். இன்னும் குலசேகருடைய ஸ்லோகங்கள் சில இருக்கின்றன, அனுபவித்து நிறைவு செய்வோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।